வெரி குட் ஈவினிங் டாக்கண்ணா. அருப்புக்கோட்டையிலேருந்து சுப்பாராஜா அண்ணன். வெல்கம் டு சுபா லேர்னிங்ஸ். உங்களை நம்ம சுபா லேர்னிங்ஸ் சார்பாக இப்போதான் நம்ம வீடியோ புதுசாக வந்திருக்கீங்கன்னா உங்களை மனதார வருக 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 நான் வருகிறேன். வெல்கம் டு மை ஸ்வீட் ஹோம். எது சார் எங்கே சார் ஹோம் இருக்குது அப்படின்னா நம்ம சேனல் தான் நம்மளுடைய ஹோமு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா நம்ம எல்லா பசங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயமா மேக்ஸில் ஷார்ட்கட் சீரிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ரன் பண்ணி கிட்டத்தட்ட 1 வீக்கில் நம்ம வீடியோஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி ஈவினிங் நம்ம சேனலில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஐ ஹோப் இதை தனியாக ஒரு நோட்டு போட்டு கூட நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா வரக்கூடிய எத்தேர்வா இருந்தாலும் டிஎன்பிசி பேங்கிங் எஸ்எஸ்சி எந்த தேர்வாக இருந்தாலும் கண்டிப்பாக அடிச்சிடலாம். அந்த வகையில் இன்னும் ஒரு ஷார்ட்கட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எப்படி அடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ரைட் அடக்கண்ணா. ஸோ அந்த சம்ம எழுதிக்கிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. முன்னாடி நம்ம மேக்ஸ் ஷார்ட்கட் சொல்லி நான் பிளேலிஸ்ட் வேணா ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுறேன். ஓகே, ஸோ அதில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம். டெய்லி உங்களுக்கு ஈவினிங் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ரைட்டா, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்தான், ஒரு 5 to 10 மினிட்ஸ், அதை தாண்டி உங்களுக்கு இருக்காது. ஓகே, ஸோ ரைட் போயிடலாமா? என்ன கொஸ்டின் கொடுப்பாங்க 2025ல ஓயாம டிஎன்பிஎஸ்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரூட் வச்ச மாடல் ஒரு ஷார்ட்கட் சீரிஸ் நான் போட்டுட்டேன். இன்னொரு இதுல ரூட் வச்ச மாடல்ல இன்னொரு ஷார்ட்கட். ஓகே, அது என்னது சார்? இந்த இருக்கு பாருங்க, ஸ்வைங் அப்படின்னு போறேன். 5 into swing 5 into swing 5 into etc. அப்படின்னு வச்சு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஎன்பிசியில் இந்த கொஸ்டினை போன டைம் குரூப் 2ல கொஸ்டின்ல கேட்டாங்க. டெக்னிக்கல் சர்வீஸ் நான் டெக்னிக்கல் சர்வீஸ் நிறைய கொஸ்டின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. இப்படி கொடுத்துட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா பாருங்க. போன இதுல அந்த பிளஸ் மைனஸ் வந்தா என்ன பண்ணணும்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதை போய் குடுக்குடுன்னு ஓடி போய் பாத்துருங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கும். மல்டிப்ளிகேஷன் வந்தாலே ஒரே நம்பர் தான் ரிப்பீட்டட் ஆகும், வேற நம்பர் வராது. அதுக்கு ஆப்ஷனே இல்லை. சரி ரைட், ஒரே நம்பர் என்ன நம்பர் நான் வந்திருக்கு? 5 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. நீங்க மல்டிப்ளிகேஷன் வந்தாலே லைட்டா எட்டி பாருங்க லாஸ்ட் போர்ஷனை. என்ன சார் கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி டாட் 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 டா எக்ஸெட்ரா இல்லைன்னா வார்த்தை, சப்போஸ் இப்படி இல்லைன்னா எக்ஸெட்ரா அப்படின்னு வார்த்தை இப்படி கொடுத்துருந்தா அப்படின்னா ரூட்டுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஆன்சர். 5 இருந்தா 5, 10 இருந்தா 10, 100 இருந்தா 100, 1000 இருந்தா 1000, 1 கோடி இருந்தா 1 கோடி, 10 கோடி இருந்தா 10 கோடி. எதுனால அதுதான் ஆன்சர். புரிந்ததா? ரொம்ப ஈஸியான ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய கான்செப்ட். ஆனா இதுல எப்படி தெரியுமா ட்விஸ்ட் வச்சுட்டாங்க டிஎன்பிஎஸ்சில? நல்ல விவரக்காரங்க தாங்க. ஆப்ஷன் ஏ. ஓகே, நம்ம பசங்க சில பேர் ஏன்னா 10ல 2 டிக்கெட் ஃபில்டர் ஆனா கூட அவனுக்கு லாபம்ல. ஆப்ஷன் ஏ 5 power 0, ஆப்ஷன் பி 5 power 2, ஆப்ஷன் சி 5 power -1, ஆப்ஷன் டி லைக் தட் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸை வச்சுட்டாங்க. ஓகே, 5 power 1 இப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸை ஃபிட் பண்ணிட்டாங்க. ஓகே, போய் எடுத்து பாருங்க, அந்த கொஸ்டின்ஸ் கூட இருக்கு. என்ன சார் இது இப்படி கேட்டிருக்கிறாங்க? ஏன்னா நம்ம பசங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய ரூட் வந்து நீங்க எப்படி எழுதிக்கோங்கன்னா சைட்ல நோட்னு எழுதி வச்சுக்கோங்க. சைட்ல நோட்ஸ்னு எழுதி வச்சுக்கோங்கடா. நிறைய ரூட் வந்து எழுதிக்கோங்கடா. அப்படியே எழுதிக்கோங்க, தங்கிலீஷ் எழுதிக்கோங்க. நிறைய ரூட் வந்து நடுவுல பெருக்கலா வந்தா, நிறைய ரூட் வந்து நடுவுல பெருக்கலா வந்தா, நிறைய ரூட் வந்து நடுவுல பெருக்கலா வந்தா லாஸ்டா எட்டி பாருங்க. லாஸ்டா எட்டி பார்த்துட்டு என்ன சார் இருக்கு? எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டாட் டாட்டா இருந்துச்சுன்னா ரூட்டுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஆன்சர். அப்படியே எழுதிக்கோங்க. ரைட்டா, இதை 3 டைம் சொல்லி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். சரி, இப்போ இப்படி கொடுத்ததுமே நம்ம பசங்க சில பேர் தப்பு பண்ணிட்டு வந்துட்டாங்க. என்ன சார் தப்பு பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவன் 5 பவர் அவனுக்கு நல்லா தெரியும் 5 ஸ்கொயர் வராது, 5 power -1 வராது. ஆனா இந்த 2 வேல்யூல அவனுக்கு குழப்பிருச்சு. நீங்க சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. anything power 0 that is the value is 1. ஓகே, anything power 0, anything power 0 which means 1 answer. ரைட்டா? புரியல? 5 power 0னா 1 தான், 10 power 0னா 1 தான், 1 கோடி power 0னா 1 தான், 1 லட்சம் கோடி power 0னா 1 தான். அப்ப என்ன ஆன்சர்? which means 5 power 1 not for 5 power 0. ரைட்டா? ஸோ ரொம்ப முக்கியமான இப்படியும் கேட்குறாங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்றேன். ஆக்சுவலா அது 3 பவர்ல வச்சு கொஸ்டின் கொடுத்தாங்க, நான் 5ல வச்சிருக்கேன். ரைட்டாடாக்கண்ணா? ஸோ இதற்கான ஆன்சர் 5. உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கவா? நீங்களே சொல்லிடுவீங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 into எக்ஸெட்ரா. இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ணுங்க. நேத்து உங்களை அந்த ஸ்பாட் டெஸ்ட் பார்க்கலன்னா, சரி நேத்து ஷார்ட்கட் பார்க்கலன்னா அதையும் பாருங்க. அந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா இதை நீங்க அடிச்சிடலாம். இப்போ இன்னொரு கேள்வி, செகண்ட் கொஸ்டின். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது செகண்ட் கொஸ்டின். ஓகே, செகண்ட் கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 539 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 422 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 139 எக்ஸெட்ரா அப்படின்னு இருக்கும். இதுக்கான ஆன்சர் இது அந்த ட்ரிக்ல பார்த்துட்டு வாங்க. இது இந்த ட்ரிக்ல நம்ம பார்த்து அடிச்சிடலாம். ரைட்டா? இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்காகவே சூப்பரா நம்மளுடைய சுபா லேர்னிங்ஸ்ல நீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஒரே ரீசன்னால சுபா மேக்ஸ்ன்னு சொல்லி ஒரு நியூ பேட்ச் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
சூப்பரான ஒரு கிளாஸ். A to Z சிலபஸ் கவர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கவர், ஸ்பாட் டெஸ்ட், வீக்கெண்ட் டெஸ்ட், ஃபுல் டவுட் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே சேர்ந்து ஒரே இடமா டிசம்பர் மாசம் வரைக்கும். இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா டிசம்பர் மாசம் வரைக்கும் இந்த கிளாஸை நீங்க ஃபுல்லா பார்த்துக்கலாம். எத்தனை டைம்னாலும் பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம்னா 72008594 இந்த நம்பருக்கு கால் பண்ணி மேக்ஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப்பில் மேக்ஸ்ன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சர்வீஸை வாங்கணும்னா மேக்ஸுங்கிற இமாலய மலையை உடைச்சு துவம்சம் பண்ணுறோம். சரியாடா கண்ணா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப 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 நன்றி. உங்களுடைய லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா, உங்களுடைய நீங்க நினைச்சதை விட சூப்பரான வாழ்க்கையா மாறப்போகுது. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். சரியாடா கண்ணா? தேங்க்யூ டாடா.